ஓகே, தமிழில் கலைச்சொற்கள் பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் இப்போ 8th கிளாஸு சரிங்களா. 7 கிளாஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இப்போ 8th கிளாஸ் நம்ம பார்க்குறோம். இதை 1 or 2 டைம்ஸ் திருப்பி டெஸ்ட்டு பாருங்கள். வின்னோவிங் வின்னோவிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூற்றுதல். வின்னோவிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூற்றுதல் சரிங்களா. செடிமெண்டேஷன் செடிமெண்டேஷன் அப்படின்னு சொன்னால் படிய வைத்தல் சரிங்களா. செடிமெண்டேஷன் அப்படின்னு சொன்னால் படிய வைத்தல். டீகன்டேஷன் டீகன்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெளிய வைத்து இருத்தல். டீகன்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெளிய வைத்து இருத்தல் சரிங்களா. ஃபில்ட்ரேட் ஃபில்ட்ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வடிநீர். ஃபில்ட்ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வடிநீர். ரிவேரிபிள் ரிவேரிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீள்வினை. ரிவேரிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீள்வினை. இர்ரிவரபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீளாவினை சரிங்களா. டிசாலிசேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கரைத்தல். டிசாலிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரைத்தல் ஓகேங்களா. சப்ளிமேஷன் சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதங்கமாதல். சப்ளிமேஷன் சொன்னால் பதங்கமாதல் சரிங்களா. மெல்டிங் அப்படின்னு சொன்னால் உருகுதல். மெல்டிங் சொன்னால் உருகுதல் ஓகேங்களா. வேப்ரசேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாப்ரசேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆவியாதல். வேப்ரசேஷன் சொல்ல ஆவியாதல் சரிங்களா. காண்டன்ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஆவி சுருங்கல். காண்டன்சேஷன் அப்படின்னு சொல்லினா ஆவி சுருங்கல் சரிங்களா. ஃப்ரீசிங் உறைதல். ஃப்ரீசிங் உறைதல். டெர்மினல் பட் நுனி மொட்டு. டெர்மினல் பட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நுனி மொட்டு சரிங்களா. ஆக்சிலரி பட்ஸ் அப்படின்னு சொன்னால் கோணமொட்டு சரிங்களா. ஆக்சிலரி பட்ஸ்ன்னு சொன்னால் கோணமொட்டு சரிங்களா. ஓகே. நோட்ஸ் அப்படின்னு சொன்னால் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலைக்கணு. நோட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இலைக்கணு சரிங்களா. ஓகே. டென்ட்ரில் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கொடிகளின் தளர் இழை. அப்படின்னா பற்று கம்பி. 2 விதமாக சொல்லலாம் சரிங்களா. கொடிகளுடைய தளர் இழை பற்று கம்பி. இதை எப்படி சொல்கிறாங்க டென்ட்ரில் சரிங்களா. ஓகே. ட்வின்னர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பின்னு கொடி. ட்வின்னர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பின்னு கொடி சரிங்களா. தோன்ஸ்னா முள் சரிங்களா. தோன்ஸ் அப்படின்னு சொன்னால் முள். அடாப்டேஷன் அப்படின்னு சொன்னால் தகவமைப்பு. அடாப்டேஷன் அப்படின்னு சொன்னால் தகவமைப்பு. பயோடைவர்சிட்டி பல்லுயிர் தன்மை. பயோடைவர்சிட்டி அப்படி சொன்னால் பல்லுயிர் தன்மை. எக்கோசிஸ்டம் சூழியல் மண்டலம். எக்கோசிஸ்டம்னா சூழியல் மண்டலம் சரிங்களா. மைக்ரேஷன் இடப்பெயர்வு. மைக்ரேஷன் அப்படி சொன்னால் இடப்பெயர்வு சரிங்களா. அபயோட்டிக் கம்யூனிட்டி சரிங்களா. அபயோட்டிக் கம்யூனிட்டி உயிருள்ள சமூகம் சரிங்களா. பயோட்டிக் கம்யூனிட்டி அப்படின்னு சொன்னால் உயிரை சார்ந்த சமூகம். 2த்துக்கு வித்தியாசத்தை பாருங்கள். அபயோட்டிக் கம்யூனிட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உயிருள்ள சமூகம். பயோட்டிக் கம்யூனிட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உயிரை சார்ந்த சமூகம் சரிங்களா. ஓகே. மல்நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைவு. மல்நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைவு. ஓகே. டிஃபிஷியன்சி டிசீசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறைபாட்டு நோய்களை டிஃபிஷியன்சி டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஹைஜீனின்னு சொன்னால் சுகாதாரம். பர்சனல் ஹைஜீனி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன் சுத்தம். மல்டிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பன்மடங்கு. சப்மல்டிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துணை பன்மடங்கு சரிங்களா. ஜஸ்ட்டு 2 முறை 3 முறை கேளுங்க, இதுவே போதும் ஓகேவா. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தெல்லாம் வச்சு நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு வார்த்தையை கேட்டால் கூட நீங்கள் அனுபவ அடிப்படையில் கொஸ்டினை சால்வ் பண்ணால் போதுங்க சரிங்களா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.